ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சண்டே, ஒரு மினி vlog பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நானும் ஸ்டீவும் எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து விருந்து வச்சோம். ரீசெண்டாக February 20th அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சண்டே தான் மேடம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட எப்படியோ 2-3 ஆயிடும்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே கருப்பட்டியில் ஒரு ஸ்டாப்பிங் போட்டு சமோசாவும் வடையும் சாப்பிட்டு போயிட்டோம். அப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணி எதனா வாங்கணுமான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு, ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேடமுக்கு வந்து குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இலையில வைக்கிறதா இருந்தாலும் குலாப் ஜாமுனே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சமும், அதுக்கப்புறம் பெங்காலி ஸ்வீட் அப்படி இருந்துச்சு, அது கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கியாச்சு. அங்கே முக்கியமாக என்ன இருந்துச்சு, காஜு கத்லி, என்னோட ஃபேவரட் ஸ்வீட் அது. ஆனால் அது வந்து ரேட்டு ரொம்ப அதிகம். இப்போதைக்கு எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லாத காரணத்தினால் ஸ்டீவ் வந்து ஆனால் அந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொடுங்க, அதுக்கு எவ்வளோ ரேட்டோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு பீஸ் வாங்கி அங்கேயே சாப்பிட்டாச்சு. ஆனால் அந்த நல்ல மனுஷன் அந்த பீஸ்க்கு வந்து காசே வாங்கலை. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. புதினா கொத்தமல்லி மட்டும் இருந்துச்சு, சின்ன சின்ன வேலை, அது மட்டும் நான் செஞ்சுட்டு, எங்கள் அம்மா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அதனால மீல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கும் மீல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிக்க ஒரு 2-2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்ச நேரம் சேர்ந்து கார்ட்ஸ்லாம் விளையாடிட்டு ஒரே ஒரு ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு எங்களோட ஈவினிங்கை வந்து பிளான் பண்ணோம். ஆனால் அந்த பிளான் நாசனமாக போயிடுச்சு. திருவள்ளூரில் வந்து ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க, அவதார் வேர்ல்டு அப்படின்ட்டு. February 20லேருந்து ஆக்சுவல் டேட் வந்து அது March 9 வரைக்கும் தான். ஆனால் அந்த ரீல்ஸில் வந்து March 20 வரைக்கும் மாற்றி போட்டிருந்தாங்க. அந்த பேனர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கல, வெறும் ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு எங்கள் குரூப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டு, சண்டே வாங்க லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாதி ரூட்டில் போயிட்டு சந்துக்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு ரூட்டை கேட்டால் ஒரு ஆன்ட்டி கிட்ட அந்த எக்ஸிபிஷனே முடிஞ்சிடுச்சுமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பேனர்லாம் எங்கள் கண்ணில் படுது. டோட்டல் ஈவினிங் பிளானும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தொல்காப்பியம் பார்க் அப்படின்னு சயின்ஸ் பார்க், அது ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் ஷூஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்புறம் இந்த காக்கலூர் லேக் கிட்ட ஐ லவ் திருவள்ளூர் அப்படின்றத நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதை அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு பிளான் பண்ணி அதை எதனா சொதப்பி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காஜு கத்லி ஸ்வீட்டும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மினி vlogல மீட் பண்ணலாம். டாடா பாய்.